சேலத்தில் என்ன மாதிரியான நிலைமை நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கிறார். ரியாஸ், சேலத்தில் இருக்கக்கூடிய நிலையை பதிவு செய்யுங்க. அங்கே இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுடைய நிலை என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் தேவேந்திரன். குறிப்பாக சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகராட்சி 60 கோட்டங்களை உள்ளடக்கியது. இந்த 60 கோட்டங்களில் 21 கோட்டங்கள் துப்புரவு பணியாளர்கள், குறிப்பாக இந்த தெருக்களில் தேங்கும் அன்றாட குப்பைகள் மற்றும் கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்காக 21 வார்டுகள் தனியார் மயம் விட்டிருக்காங்க. மீதமுள்ள வார்டுகள் சேலம் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்குது. குறிப்பாக சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக 40 முதல் 50 டன் குப்பைகள் அள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த துப்புரவு பணியில் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாநகராட்சி நிரந்தர பணியாளர்களாக 3000 பேர் பணியாற்றணும். ஆனால் இங்கே வெறும் 840 பேர் மட்டுமே பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. அதே போல் ஒப்பந்த பணியாளர்கள் 440 பேர் பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு சேலம் மாநகராட்சி சார்பிலான போதுமான வசதிகள் செய்து தரவில்லை குற்றச்சாட்டு இருக்கு. நான் இப்போ நின்றுட்டு இருக்குது சேலம் கடைவீதி பகுதியில் ஒரு முக்கியமான பகுதி நின்றுட்டு இருக்கேன். இந்த பகுதியில் 400க்கும் சுமாராக 5 டன் குப்பைகள் இந்த மார்க்கெட் பகுதியில் அள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இங்கு துப்புரவு பணியாளர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. தற்போது இந்த அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு வசதிகள் எதுவுமே இல்லாமல் இந்த குப்பைகள் அள்ளுவதை நம்ம இப்போ பார்க்கலாம். குறிப்பாக சேலம் மாநகர தரப்பிலிருந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை என இரண்டாக பிரிக்கப்பட்டு அள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கிறாங்க. ஆனால் இருந்த போதிலும் இவர்கள் அனைத்து குப்பைகளும் ஒரே குப்பை தொட்டியில் கொட்டப்படுகிறது. அதாவது மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இந்த பகுதியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் மருத்துவ கழிவுகளும் அதே போல 2 எலி உள்ளிட்ட பல்வேறுகளும் தங்களுடைய கைகளாலவே அல்ற காட்சிகளை நாங்கள் இப்போ பார்க்குறோம். சேலம் மாநகராட்சி தரப்பில் ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் உருவெடுத்துட்டு இருக்கு. அதே போல துப்புரவு பணியாளர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து தருவதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்தாலும், ஆனால் இங்கு பணியாற்றக்கூடிய இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த தொழிலாளர்களுடைய நிலை என்பது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்கு. குறிப்பாக நம்ம இப்போ இருக்கிற இங்கே தொழிலாளர்களிடம் பேசலாம். ஆனால் ஒரு நிமிஷம். வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே பணியாற்றி வந்துட்டு இருக்கீங்க? குறிப்பாக நீங்கள் எந்த மாதிரியான குப்பையை அள்ளிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பாதுகாப்பு வசதி எதுவும் கொடுக்கலையா? கை உரை அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே? 15 வருஷமாக ஒப்பந்த பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா குப்பாளுறதுக்கு உண்டான ஜாமான் எதுவும் தரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பளமும் சரி வரையாக தரதில்லை. சம்பளம் தரலன்னு போய் கமிஷனர்கிட்ட கேட்க போனால் அவர் எங்ககிட்டயா கேட்குறீங்கன்னு அவர் சொல்கிறாரு. யார்கிட்ட போய் எங்கள் குறைய சொல்லணுன்னு எங்களுக்கு தெரியல. ஏதோ தர சம்பளத்துக்கோசரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 27, 28ஆம் தேதிக்குள்ளே தான் தராங்க. ஒரு மாதம் சம்பளம் நிலுவையிலேயே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கையிலேயே தான் குப்பாளுறோம். ஒரு டிச்சு அடைச்சிக்கிட்டாலும் டிச்சில் இறங்கி கையிலேயே தான் அள்ளுறோம். ஒரு பீங்க கிழிச்சிங்கன்னா டாக்டர் செலவுக்கு யார்கிட்ட போகணும், என்ன பண்ணணுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. குறிப்பாக இது இந்த மாதிரியான சிரமங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது? உங்களுக்கு குறிப்பாக இங்கே பணியாற்றும் போது நீங்கள் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் அவங்களாம் கையுறையெல்லாம் ஏன் வழங்கப்படல நீங்கள் கேட்கலையா? நீங்கள் அவங்கள கேட்டால் எங்ககிட்ட தந்தால் அவங்ககிட்ட தந்துருவாங்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்டையும் சரியாக தரதில்லை. அவங்கள கேட்க போனால் எங்களுக்கே சரியாக சம்பளம் தரலன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. குறிப்பாக இந்த சேலம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 800க்கு மேற்பட்டோர் பணியாற்றாலும் ஆனால் அவங்களுக்கு உரிய வழியில் இந்த பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டு வரதில்லை. இங்கே பெரிதும் அவங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக இன்னொரு நம்பரை தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த குப்பையாளர்களில் என்ன மாதிரியான சிரமங்கள் சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க? அதை பற்றியான விஷயங்களை பதிவு பண்ணுங்கள். நோயெல்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்குங்க சார். நோய் இருக்கு, அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு இஎஸ்ஐ பிடிக்கிறாங்க, அது பிடிக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கெல்லாம் எதுவும் உண்டான நடவடிக்கை இல்லை. தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அதனால நாங்கள் தனியாரில் தான் பார்த்துட்ருக்குறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க சார். உடம்பு காய்ச்சல், உள்காய்ச்சல் எல்லாம் நிறையா இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் எங்களால் செய்ய முடியல. இஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அது எங்கே ஏதுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தலை. நாங்கள் சொந்த காசு போட்டு நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். குறிப்பாக தேவேந்திரன், தற்போது தொழிலாளர்களோட கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவங்களுக்கு முறையாக சம்பளம் வழங்க வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதிக்கு மேலே தான் சம்பளம் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல இவங்களுக்கான அந்த வைப்பு நிலையில் பிரிக்கப்படும் அந்த எந்த ஒரு உதவியும் செய்யப்படலும் குற்றச்சாட்டு இருக்காங்க. அதே போல இது குறித்து மேலும் தகவல் சொல்வதற்காக தற்போது இந்த தினக்கூலி சங்கத்துடைய செயலாளர் நம்முடைய இருக்கார்ட்ட பேசலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த தொழிலாளர்கள் எந்த மாதிரி பிரச்சனை செஞ்சுருக்காங்க? மாநகராட்சி மெத்தனை போக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேலம் மாநகராட்சி இப்போ மாநகராட்சி அந்தஸ்து வாங்கினதுக்கு பிறகு 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. கிட்டத்தட்ட 3000 பணியாளர்கள் இதில் துப்புரவு பணியில் ஈடுபடுத்தினா தான் இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு போதிய சுகாதாரம் கிடைக்கும். ஆனால் அப்படி மாநகராட்சி அந்த மாதிரியான ஏற்பாடுகள் இல்லை. அதனால் தொடர்ந்து என்னென்னா ஆள் இல்லை, புதிய ஆள் நியமனமும் இல்லை. ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறவங்கள நிரந்தர பணியாளராக மாற்றி மறுபடியும் தினக்கூலி ஆட்களை புதுசாக எடுக்கலை. வேலை செய்கிறவங்களுக்கு போதிய உபகரண பொருள் எதுவுமே இல்லைங்க. பாருங்கள், இந்த பொருளுக்கு இது கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னே இந்த முறமும் சீமாரும் கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் இதில் தான் வேலை செய்கிறாங்க. ஒரு வேலை செய்கிறதுக்கு உண்டான பொருள் எதுவுமே இல்லை. ஒரு மழை காலம் வந்துச்சுன்னா இறங்கி ட்ரைனேஜுக்குள்ளே இறங்கி இழுக்கிறதுக்கு மண்வெட்டி கிடையாது, கடப்பாறை கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா வரவு செலவில் மட்டும் பட்ஜெட்டுக்குள்ளே உபகரண பொருள் வாங்கினதான் மாநகராட்சி சொல்லுது. வாங்கி எங்கே கொண்டு போனாங்க என்னன்னு தெரியல.
தேவேந்திரன், குறிப்பாக தொழிலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கீங்க. குறிப்பாக அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான உபகரணங்கள் இங்கு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு வழங்கி பல ஆண்டுகள் ஆகும் இருக்கு. ஆனால் இந்த சிரமத்துக்கிடையே இவர்கள் இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. தேவேந்திரன்.